ஜியோ டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சி. இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு மாயவலை. இஸ்லாமிய இளைஞர்களே உஷார் உஷார். அது தமிழக வெற்றிக் கழகம் அல்ல, தற்குறி வெத்துக் கழகம். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்கலாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து மாமல்லபுரத்தில் விஜய் அவர்கள் சார்பாக தாவேகா சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்துட்டு நடந்தது. அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இஃப்தார் விருந்து அப்படின்னா சமய நல்லிணக்கம் கருதி எல்லா சமுதாய மக்களையும் சேர்த்து வச்சு தான் இஃப்தார் விருந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், அவர் புஷி ஆனந்த் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுருவாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் உள்ளாரவாங்க, இஸ்லாமிய சகோதரர் மட்டும் உள்ளாரவாங்க, தயவு செய்து மற்றவங்க யாரும் வர வேணாம், கோச்சிக்காம. சீக்கிரம் வாங்க. நண்பர்களே, பேரை கேட்டு தான் உள்ளே விடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இஃப்தார் நிகழ்ச்சியை மட்டும் நம்ம வச்சு இதை குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. அவருடைய பர்சனல் லைஃப்பை பாருங்கள். அவர் பர்சனல் லைஃப்பில் வந்து அவர் சரியாக இல்லை, அதில் நம்ம பேசக்கூடாது. அவங்க விவாகரத்து மனு எல்லாமே அளிச்சிருக்கிறாங்க, அவங்களோட மனைவி சங்கீதா அவர்கள். அது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அவங்களுடைய பர்சனல் லைஃபு. நம்ம அதை வந்து நம்ம எந்த வகையிலையும் அவங்களோட விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஆனால் இஸ்லாத்தின் படி பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட நம்ம பேசின வகையில் பார்க்கும்போது கள்ள தொடர்பு விபச்சாரத்துக்கு சமம். அது போன்ற விபச்சாரத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் சுமூகமாக இருக்கக்கூடாது, பேணுதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் அவர் கூட நின்று இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு துறப்பதும், நோன்பு துறந்து முடித்த பிறகு மகரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழுகை, அந்த தொழுகையை வந்து அவங்க கூட சேர்ந்து தொழுவதுமா இருக்குது. இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், பர்சனல் விஷயம், அவரோட விஷயம் 1008 இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம இஸ்லாமிய நெறிகளின் படி அப்படின்னு பார்க்கும் போகும்போது என்ன மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய கள்ள தொடர்பு அந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. அதை அவங்க மனைவி வந்து பகிரங்கமாகவே கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய கட்சியை வந்து அவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஆர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து செயல்படுது. அதை வந்து விஜயும் தாவேகாவும் ஊக்குவிக்குது. அதோட ஆடியோ கிளிப் ஒன்று போடுறேன் பாருங்க, அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி வந்துட்டு மக்கள் மத்தியில் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, மற்ற கட்சியை எப்படி வந்து அழிக்க எவ்வளவு செலவு பண்ணுறாங்க பாருங்க. ப்ரோ சொல்லுங்க. ஸ்ரீராம் தெரியுது இல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, we have a tool kit. நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குன்னு, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்ப வந்து இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ரன் பண்ண போறோம். we support விஜய் நானு. சோ நம்ம என்னன்னா, லைக் கரூர் இஷ்யூ அப்ப என்ன ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. சோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ், இது வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் தான் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக
அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க, லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ லுக் ஆன் திஸ், நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ், தென் இட் இஸ் இன்னும் ஹேஷ்டேக் வந்து கேட்டிங்களா மக்களே? இந்த ஆடியோ உரையாடல் கேட்டிங்களா? விஜய் அவர் மனைவியை விவாகரத்து பண்ணட்டும், அவர் வேறொரு நடிகையோ இல்லை வேறொரு பெண்ணு கூடயோ இருக்கட்டும், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இதில் வந்து இதையும் அரசியலாக்கி அதில் வந்து ஒரு கட்சி தான் இதை கட்சி தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து ட்ரெண்டை செக் பண்ணி ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவ விட்டு அதில் வந்து ஒரு குளிர்காய நினைக்கிறாரு. ஸோ இவரை மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கான தகுதியே இல்லாத, உறுதியே இல்லாத ஒரு மனிதரை கூட நம்ம இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள், நம் நண்பர்கள் அவர்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இவர் கூட பின்னாடி வந்து பின்துயர்றது ரொம்ப ஒரு கவலைக்கு இடமான விஷயமா இருக்குது. ஸோ பாருங்க, இவர்னால என்ன பிரயோஜனம் இருந்தது? இவர் பாஜக அப்படின்னு சொல்றாரே தவிர பாஜகவை ஒரு நாளும் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை ஒரு நாளும் எதிர்த்து ஒரு போராட்டமோ ஒரு அறிவிப்போ செஞ்சதே கிடையாது. எல்லாரும் அறிவிப்பு செஞ்சிட்டாங்களான்னு பார்த்துட்டு கடைசியில் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர்கள் அவரும் ஒரு அறிக்கையை வெளியிடுவார். புரியுதுங்களா? இதனால தான் சொல்கிறார், தாவேகாவில் தமிழக வெற்றி கழகம் இல்லை, அது தற்கூரி வெத்து கழகம்னு. அவர் கூட இருக்கிறதெல்லாம் பாருங்கள் வெறும் யங்ஸ்டர்ஸ். ஒவ்வொரு மாநாடை பார்த்துருக்குறோம். அது ஒவ்வொரு மாநாட்டிலையும் எத்தனை இழப்புகள், கரூரில் எத்தனை இழப்புகள், இதை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கரூர் வீடியோ பாருங்கள், அப்போவே தெரியும் உங்களுக்கு. அதை பற்றிலாம் நல்ல விஷயங்கள் புரியும். அது தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது எவ்வளோ. அது தவிர பெண்கள் மத்தியில் ஒரு நடிகர் மேலே கிரேஸ் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வந்துட்டு பெண்கள் மத்தியில் பாருங்கள், நான் அவருக்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன், எனக்கு என் கணவனோட என்னோட தலைவர் தான் பிடிக்கும், ஒரு கிரேஸ் இருக்க வேண்டியது. அவர் ஒரு நடிகர், அவரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவர் நடிப்பு நல்லா இருக்குது அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரேஸ் இருக்க வேண்டியது. இந்த அளவுக்கு இருந்த அது வந்துட்டு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது தமிழ் பழமொழி. இதுக்கேற்றா போல் தமிழக மக்களும் சரி, விஜயோட ரசிகர்களும் சரி இருந்தார்கள். ஆனால் எந்த அளவோடு இருக்கணும் அப்படிங்கிற அளவு அவங்களே நிர்ணயித்து இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதில் நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. அந்த இஸ்லாமிய நண்பர்கள், அவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் வந்துட்டு கவனமாக பாருங்கள். நம்ம இந்திய நாட்டில் பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா இவர் கூட சேர்ந்து பயணித்தால் வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு உங்கள் மனதுக்கு தோன்றுகிறதோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்க. சப்போர்ட் செஞ்சுட்டு அது மூலம் எலெக்ஷனில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இவரை வந்து களத்தில் இறக்கி விட்டதே வந்து அந்த இஸ்லாமிய சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயத்தோட சிறுபான்மை ஓட்டுகள் ஒரு சேர ஒரு அணிக்கு போகிறத தடுக்கிறதுக்காக மட்டும்தான் இவரை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இவராக இறங்கலை, இவர் வந்து இறக்கப்பட்டார். ஏன்னா இவரை வந்து இல்லைன்னா இவரோட சொத்துக்கள் நிறைய முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து அழுத்தங்கள் நிறைய கொடுத்துருந்ததுனால தான் இது எல்லாருக்கும் ஊர இருந்த விஷயம். இவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் இவர் வந்து இறக்கப்பட்டிருக்காரு. ஸோ பார்த்து செயல்படுங்க இஸ்லாமிய இளைஞர்களே. உஷார். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் மாற்று கருத்து இருக்கலாம், மாற்று கருத்துனாலும் கண்ணியமான முறையில் கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம வந்து அதை வந்து விலாவரியாக விவரிக்க தயாராக இருக்கிறோம் அடுத்த ஒரு காணொலியில். நாம் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிட்டு போயிடுறேன், கொஞ்சம் சைலண்டாக இருங்க ப்ளீஸ். நாம் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு
நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.